அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 26ஆம் தேதிக்கு பிறகு நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றத்தின் காரணமாக பாபாவங்கா அவர்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு விதி தலைகீழாக மாறக்கூடிய யோகம் உருவாகவிருக்கிறது அப்படின்னு கணித்து சொல்லியிருக்காங்க. ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நவக்கிரக மாற்றம் அப்படிங்கிறது நவம்பர் 26க்கு பிறகு என்னென்ன பலன்கள், என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன விஷயங்கள்ல உண்டாக பெறப்போகிறது அப்படிங்கிறத பற்றின தகவலை தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நவக்கிரக அமைப்பு அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் பார்க்கும் பொழுது அனுகூலத்தை ஏற்படுத்தினாலும் பாபாவங்கா அவர்களின் கணிப்புகளின்படி பார்க்கும் பொழுது தங்களுடைய வாழ்க்கையில இது மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டம் அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பாராத பல திருப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்க பெறப்போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நேரத்தில் எதிர்பாராத பல மாற்றங்கள் அப்படின்றது திருப்பு முனையாக அமைய பெறப்போகிறது. உங்களுடைய விதியை தலைகீழாக மாற்றக்கூடிய வகையில் இருக்க பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும். அந்த அளவுக்கு இந்த காலம் தங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விதத்தில் நன்மையையும் இன்னொரு விதத்தில் பாதகமான நிலைகளையும் உண்டாக்கக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறதுங்க. இந்த நேரம் அப்படிங்கிறது சில பல விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்க பெற்றாலும் சிறு சிறு தடை தாமதங்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகளையும் உருவாக்கக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் பார்க்கும் பொழுது நீங்கள் உங்களுடைய வெளிநாடு பயணங்களோ இல்லை வெளியூர் பயணங்களோ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் திட்டமிடலோடு பயணங்களை மேற்கொள்வது அப்படிங்கிறது சால சிறந்த ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஆன்மீகம் ரீதியான நாட்டம் தங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்க பெறுகிறதுங்க. சற்று தைரியத்துடன் நீங்கள் செயல்பட வேண்டியதாக இருக்கும். துணிச்சலாக நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துலையுமே செயலாற்றுவீங்க அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் வெளி வட்டார பழக்க வழக்கங்களில் கூடுமான வரைக்கும் கொஞ்சம் கவனத்தோடு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதே நேரம் திடீர் அதிர்ஷ்டம் தங்களுக்கு பல வகையில் கை கொடுக்கவும் ஆரம்பிக்குங்க. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வர வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டம், செல்வம் மற்றும் தைரியம் அதிகரிக்கவும் செய்யும். மகிழ்ச்சியான உற்சாகமான மனநிலையை உருவாக்கக்கூடிய வகையில் சில கிரகங்கள் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே நேரம் தங்களுடைய வாழ்க்கையில் பொருள் சுகங்கள் இடத்திற்கு பார்க்கும் பொழுது ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்க பெறுகிறதுங்க. திடீரென்று வரக்கூடிய சிக்கல்களையும் உங்களுடைய புத்தி சாதுரியத்தின் காரணமாக நீங்கள் சமாளித்து விடுவீங்க அப்படின்னே கூட சொல்லலாம். அதே நேரம் குழந்தைகள் தொடர்பான இருக்கக்கூடிய கவலைகள் தீர ஆரம்பிச்சிடும். தங்களுடைய வேலையை சரியாக முடிக்க சிரமங்களை சந்திக்கவும் நேரிடலாம். தங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய தகராறுகளை தீர்க்க சாதகமான ஒரு காலகட்டமாகவே இருக்குங்க. தங்களுடைய பேச்சு மற்றும் செயலில் கவனத்தை செலுத்த பாருங்க. தங்கள் உறவுகள் தங்களை அனுசரித்து செல்வாங்க. நீங்களும் கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது. வணிக பயணங்கள் மூலமாக எதிர்பார்த்த லாபம் கிடைக்காமலும் போகலாம். தங்களுடைய எதிர்காலம் குறித்த கவலை இந்த நேரத்தில் அதிகரிக்கவும் செய்யலாம். அதே நேரம் குடும்பத்தில் ஒருவரின் உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகள் மனக்கவலையை ஏற்படுத்தக்கூடிய வழியை தருங்க. நீங்கள் தர்ம காரியங்களை ஈடுபடுவீங்க. தங்களுடைய புகழ் பரவ ஆரம்பிக்கும். குடும்பத்தினருடன் ஆன்மீக பயணங்கள் அப்படி இன்னெல்லாம் சுற்றுலா செல்வதற்கான திட்டமிடலில் ஈடுபடும்
கிடைக்கப்படுவீங்க. தங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியங்க. குடும்பத்தில் தேவையற்ற சச்சரவுகளை தவிர்க்க பாருங்க. தந்தையின் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை. வேலையை முடிக்கிறதுல சரியான திட்டமிடலும் முக்கியமான ஒன்றுங்க. ஒரு உதவி, திடீர் நிதி நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க செய்யுங்க. தங்களுடைய மன உறுதி அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அன்புக்குரியவர்களுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் தீர ஆரம்பிச்சிடும் அப்படின்னே கூட சொல்லலாம். அதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னா உடன்பிறப்புகளிடம் இருந்து நீங்க எதிர்பார்க்கக்கூடிய பண உதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க. புதிய வீடு, பூமி வாங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாகலாம். வாகனங்கள்ல செல்லும் போது சற்று கவனமாக செல்லுங்க. எல்லா வசதிகளும் இன்பமும் ஏற்படும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. ஏதாவது மனக்குறை இருந்து கொண்டேதான் இருக்கும். தலைவலி போன்ற சிறு சிறு உபாதைகளும் ஏற்படலாம். நல்ல உயர்ந்த மனிதர்களின் பண்பு மிக்கவர்களின் நட்பு ஏற்பட செய்யும். சிலருக்கு அரசு வகையில் தொல்லைகளும் உருவாகலாம். தொழிலில் பணியாளர்கள் ஒத்துழைப்பு குறைவால உற்பத்தி திறன் குறையும் வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறதுங்க. அதே சமயம் சிறப்பான உடை அடைந்து மிடுக்காக உலா உறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. வீட்டில் சுபமங்கல காரியங்கள் காரணமாக தாராளமான பணச்செலவுகள் ஏற்படலாம். இனிய தகவல்கள் இல்லம் தேடி வரும். சுற்றமும் நட்பும் சூழ சுபகாரிய பேச்சுக்களும் நடைபெறும். எச்சரிக்கையுடன் செயல்பட்டு எதிரிகளின் திட்டங்களை முறியடிப்பீங்க. அரசு பதவியில் இருக்கிறவங்க உயர் அதிகாரிகளின் தயவால் பயன்பெறுவாங்க. நல்ல புத்திர வாக்கியம் ஏற்படும். நெருங்கிய நண்பர்களின் உதவியால் கூட்டாளர்களிடையே ஏற்பட இருந்த குழப்பங்கள் சரியாகும். வீட்டு வாடகை வசூல் திருப்திகரமாகவே இருக்கும். மாணவர்கள் கல்வியில முன்னேற மிகுந்த அக்கறையுடன் படிக்கிறது அவசியம். வீட்டுக்கு தேவையான நவீன உபகரணங்களை வாங்கி மகிழ்ச்சியும் அடைவீங்க. அதே போல மிகுந்த உற்சாகத்துடன் பக்தி மார்க்கத்தில் ஈடுபடுவீங்க. கடின உழைப்பால் நீங்க பெரும் வெற்றிகளால் அனைவரின் பாராட்டையும் பெறுவீங்க. மங்கையரால் மன மகிழ்ச்சியும் அரசாங்கத்தால் லாபமும் ஏற்படலாம். சம்பாதித்த பணத்தை புதிய முதலீட்டு திட்டங்கள் மூலமாக சேமிக்க முற்படுவீங்க. நீண்ட நாட்களுக்கு பிறகு வந்த பழைய உறவுகளின் வரவு மகிழ்வை தரலாம். பணிபுரியும் பெண்களுக்கு தற்போது இருக்கும் வேலையை காட்டிலும் நல்ல வேலைக்கு போகும் வாய்ப்புகளும் அமையப்பெறலாம். பல வகையான உயர்ந்த வாகன வசதி அமையப்பெறுவீங்க. சிலருக்கு பெரிய இடத்து பெண் மனைவியாகவே அமைவாள். மனைவி மூலமாக பூரண சுகம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கு. பொன், பொருள், ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாகவே கிடைக்கும். நல்ல பண்பாளர்களினுடைய நட்பும் அன்பும் கிடைக்கப்பெறுவீங்க. மனதில் தெய்வ பக்தி மேலிடுங்க. மனதில் நினைத்ததை நினைத்தபடியே சாதிக்கக்கூடிய திறனும் அதிகரிக்கலாம். நல் ஆரோக்கியம் ஏற்படுங்க. அழகான எழில் நிறைந்த வீடு கிடைக்கப்பெறுவீங்க. தாயின் ஆரோக்கியத்தில் அக்கறையாகவே இருப்பீங்க. சிலருக்கு குடும்ப வாழ்க்கையில் குழப்பமும் ஏற்படலாம். கடன் கொடுத்தவர்கள் கண்டிப்புடன் நடந்து கொள்வாங்க. தொழிலில் ஏற்படும் லாபம் மூலமாக பண வருவாய் அதிகரிக்கும். வியாபாரிகள் எதிர்பார்த்தபடி வங்கி கடன்கள் சிரமமின்றி கிடைக்கப்பெறுவாங்க. உறவுகள், நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் ஆகியோரின் ஒத்துழைப்பால் அகமகிழும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல விருந்துகளில் கலந்து கொண்டு நண்பர்களுடன் மகிழ்ச்சி ஆரவாரத்துடன் பொழுது கழிப்பீங்க. பக்தி சொற்பொழிவுகளை கேட்பதில் ஆர்வமும் மகிழ்ச்சியும் ஏற்படும். நீங்க எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெறும். சிறப்பான பலன்களை எதிர்பார்க்கலாம். அரசியல்வாதிகளிடம் மற்றும் அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த அனுகூலங்கள் அனைத்தும் தாமதமின்றி கிடைக்கப்பெறுவீங்க. தொழில் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி திக்கை நோக்கி செல்லுங்க. கவர்ச்சிகரமான பொருட்களை பரிசாக அறிவித்து வியாபாரிகள் தங்கள் வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபத்தை அதிகரித்தும் கொள்வாங்க. தேவையற்ற பிரச்சனைகள் தங்களை விட்டு விலகும். நிதி நிலைமையும் சீராகும் அப்படின்னு சொல்லலாம். வீட்டில் சுபகாரியங்கள் அடுக்காக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது. இந்த நேரத்தில் அமோகமான லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கலாம். சின்ன சின்ன பெட்டி கடை வைத்திருக்கக்கூடிய வியாபாரிகள் முதல் பெரிய தொழில் அதிபர்கள் வரைக்கும் நீங்கள் நினைச்ச வேலைகளை தைரியமாக செய்யலாம். நல்ல முன்னேற்ற பாதையில் தங்களுடைய வாழ்க்கை செல்லும். அதே மாதிரி தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றியடையுங்க. வேலையில் கூடுதல் கவனத்தை மட்டும் செலுத்த பாருங்க. கவனக்குறைவாக அலுவலக பணிகளை செய்ய வேண்டாம்.
செய்யலாம். நேரத்திற்கு கொடுத்த வேலையை முடிக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க. சொன்ன வாக்கை காப்பாற்றாமல் போவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமாகிறது. அதே சமயம் ஒரு விதத்தில் உங்களுக்கு இந்த காலம் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் இருக்க பெறுகிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். செலவுக்கு ஏற்ற வகையில் கையில் பண இருப்பு இருக்கும். கொஞ்சம் செலவுகளை கட்டுப்படுத்துவது ரொம்ப நல்லது. இல்லைன்னா மாத கடைசியில் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குது. நிதி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எப்போதுமே கவனமாக இருங்க. மற்றபடி தங்களுடைய டார்கெட்டை எல்லாம் சரியாக முடிச்சிடுவீங்க. வியாபாரத்தில் எக்காரணத்தை கொண்டும் அகலக்கால் வைக்க வேண்டாம். எதிலும் நிதானம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். முன்னேற்றம் ஓரளவுக்கு குடும்பத்தில் இருக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தங்களை விட்டு விலகும். சந்தோஷம் குடும்பத்தில் இரட்டிப்பாக வாய்ப்புகள் இருக்கு. இந்த காலகட்டத்தில் எளிதில் ஜீரணமாகாத உணவுகளை சாப்பிட வேண்டாம். அது ஆரோக்கிய கோளாறுகளை ஏற்படுத்திட வாய்ப்புகள் அதிகபட்சத்தை ஏற்படுத்திடும். அதே போல் அதிர்ஷ்டத்தின் மீது ஆர்வம் காட்டாதீங்க. எதுவாக இருந்தாலும் முடித்தால் மட்டுமே கிடைக்கும் அப்படிங்கிறத உறுதியாக நம்ப வேண்டிய ஒரு காலகட்டங்க. வேலையில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருந்து கொள்வது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். துணிச்சலோடு ஒவ்வொரு விஷயங்கள்லையும் நீங்கள் இறங்க ஆரம்பிச்சிடுவீங்க. இந்த காலகட்டத்தில் பிள்ளைகள், மனைவி இவர்களுக்கு தேவையான விஷயங்களை எல்லாத்தையும் பூர்த்தி செய்வீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி லாபம் நிறைந்த ஒரு காலகட்டமாகவும் இருக்க பெறும். அதுவும் உணவு சம்பந்தப்பட்ட வேலையை செய்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க.